2 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. துருவுறா இருந்தால் துருவி வச்சுக்கோங்க. பல்ஸ் மூடில் போடுறா இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா வாசனைக்காக, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 3 விரல் சைஸில் தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. வாணலை வச்சு உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது வதங்கின உடனே நீங்கள் முள்ளங்கி திருகி வச்சுருந்தாலும் சரி, பல்ஸ் மூடில் விட்டு வச்சுருந்தாலும் சரி, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. முள்ளங்கி வதங்கின உடனே தேங்காய் வாயில் எடுத்து போட்டு பாருங்கள், பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் தேங்காயை கொட்டி நல்லா 2 வாட்டி பிரட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு சின்ன தாளிப்பை கொடுத்துட்டிங்கன்னா முள்ளங்கி சட்னி ரெடி. வாங்க, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். ரசம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.